கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மே மாத வாக்குத்தத்தம் செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். Zephaniah chapter 3:17. The Lord your God is with you, the mighty warrior who saves. சில வேர்ஷனில் இப்படி சொல்கிறது, the mighty warrior who gives victory, ஜெயத்தை கொடுக்கும் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ஷனில் சொல்லுகிறது. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் சொல்லுகிறது, the Lord your God is in your midst, a mighty one who will save. அவர் ரட்சிக்கும் வல்லமை உள்ளவர் என்று அவருடைய பயங்கர பராக்கிரம் உள்ள தனத்தை ஆண்டவர் இப்படியாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், நமக்காக இறங்கி செயல்படுபவர். பழைய பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளையாக எண்ணாமல் இந்த உலகத்தில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சித்த தேவன் அவர். அதே தேவன் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே நடுவில் வாசம் செய்து நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை தான் இந்த மாத வாக்குத்தத்தமாக உங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஜனங்களை சோஸ் பண்ணுகிறார் என்றால், அதே அதிகாரம் verse 12 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சிறுமியும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியில், அவருக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் மத்தியில், பெருமையுள்ள ஜனங்கள் மத்தியில், தங்களை உயர்த்தி கொள்ளுகிற தேவனுக்கு மேலாக உயர்த்தி கொள்ளுகிற ஜனங்கள் மத்தியில், அவர் விரும்பாத காரியங்கள் செய்கிற ஜனங்கள் மத்தியில், தேவனே எங்கள் மத்தியில் உலாவும், தேவனே எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் என்று சொல்லுகிற சிறுமியும் எளிமையும் உள்ள மக்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் வாசம் செய்கிறார். வாசம் செய்து அவர் வல்லமை உள்ளவர். அவர்களுக்கு எப்பேற்பட்ட இக்கட்டுகளை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களை வந்தாலும் அவர்களுக்காக நின்று அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அதை தான் அந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆமேன். அவர் 3 காரியத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறார். 1, he cares for us, he protects us, and thirdly he defends us. 1, அவர் என்ன செய்கிறாருன்னா, விசாரிக்கிறவராயிருக்கிறார், பாதுகாக்கிறவராயிருக்கிறார், நமக்காக நிற்கிறவராயிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர். அவர் விக்டோரியஸ் வாரியர், அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஏதோ அவர் நமக்காக போராடிட்டு நம்மளை முன்னாடி வச்சுட்டு போகிற தேவன் அல்ல. அந்த இடத்துல நின்னார்னா அவர் ஜெயத்தை கொடுத்துட்டு தான், அவர் நம்முடைய காரியத்தில் அவர் நின்னார்னா அவர் ஜெயத்தை கொடுத்துட்டு தான் மீதியான காரியத்தை அவர் பார்ப்பார். அப்படிப்பட்ட தேவன் அவர். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்மளுடைய விக்கட்டுகளின் மத்தியில் அங்கலாய்க்கும் பொழுது, ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக இறங்கி செயல்படுகிற தேவனாக இருக்கிற நான் அநேக வசனங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவர் நமக்காக இறங்கி செயல்படுகிற தேவன். அதை அனுபவபூர்வமாய் உணர்ந்ததுனால தான் நான் உங்கள் மத்தியில் இதை பேசுகிறேன். அதனால தான் நம்ம பயப்படவே கூடாது, எதை குறித்தும் கலக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் இருப்பது கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அந்த கொஞ்ச நாள் போராட்டங்களின் மத்தியில் இஸ்ரவேலின் தேவன் நம் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் நம் மத்தியில் இறங்கி செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். யோவேல் 2:27 சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டும் பொழுது, அவர் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்கிற தேவன். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம் மத்தியிலே இருந்து நமக்காக காரியத்தை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் கரத்தில் வைங்க. அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெட்கப்படுத்தாத தேவன். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். அந்த தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக கொடுக்கிறார். திரும்பவும் சொல்லுவோமா? செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமேன். பிலீவ் இட் அண்ட் ரிசீவ் இட். ஒரு வசனமும் வீணாக போவதில்லை. அதை நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஏன்னா வசனம் உயிர் உள்ளது. அதனால் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஆமேன்.